அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை, சனி மகா பிரதோஷம். இரவு 12 மணிக்குள்ளாக இந்த அற்புதமான வாக்கியத்தை எழுதிவிடுங்கள். நீங்கள் கேட்ட வரம் சிவபெருமான் அருளால் அப்படியே கிடைத்துவிடும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு அன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக சூட்சமமான சிவபெருமானின் திருநாமத்தை எழுதும் முறை. இன்றைய சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி 2 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமம் எழுதும் முறையும் நீங்க சேர்க்கலாம். உங்களுடைய மிகவும் முக்கியமான நியாயமான கோரிக்கைகள் என்னவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, இன்றைய தினம் இந்த எளிமையான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுடைய கோரிக்கைகள் மின்னல் வேகத்தில் நிறைவேறும். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் கோவிலுக்கு போக முடியாதவங்க மற்றும் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவர்களுக்காக எளிமையான தாந்திரிகங்கள் மற்றும் ரகசிய வழிபாட்டு முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க கோவிலுக்கு போகணும், விளக்கேற்றணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே இந்த திருநாமம் எழுதும் முறையை செய்யலாம். திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை எழுதுவதற்கோ சொல்வதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் தடைகளும் கிடையாதுங்க. சோ இந்த திருநாமம் எழுதும் முறையை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இன்றைய ஒரு நாள் மட்டும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். பொதுவாகவே பிரதோஷம்னாலே நம்முடைய பாவத்தை தீர்க்கக்கூடிய நாள். அதிலும் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் மிக மிக விசேஷமானது. மற்ற பிரதோஷங்களுக்கு கோவிலுக்கு போக முடியாதவர்கள் கூட இந்த சனி பிரதோஷம் அன்னைக்காவது கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணி உங்க வீட்டு பக்கத்துல இருக்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சனி பிரதோஷம் அன்று சிவலிங்கத்தை நாம் தரிசனம் செய்தால் வருடத்தில் அனைத்து பிரதோஷங்களுக்கும் சிவபெருமானை தரிசனம் செய்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதே போல ஒரு சனி பிரதோஷம் அன்னைக்கு நம்ம முறைப்படி விரதம் இருந்தால் வருடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரதோஷங்களுக்கும் முறைப்படி விரதம் இருந்த பலன்கள் கிடைக்கும். அதே போலதாங்க இன்னைக்கு இந்த திருநாமத்தை எழுத போறவங்களும் இன்றைய ஒரு நாள் எழுதினாலே வருடத்தில் வரும் அத்தனை பிரதோஷங்களுக்கும் இந்த திருநாமத்தை எழுதிய பலன் நமக்கு கிடைக்கும். சோ இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. இந்த பிரதோஷ நாளிற்கு அப்படி என்ன மகத்துவம்னு பார்த்தோம்னா, பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு நந்தி தேவருடைய 2 கொம்புகளுக்கு இடையே நடனமாடிய நேரம் தாங்க இந்த பிரதோஷ காலம். இந்த பிரதோஷ நேரத்துல பிரம்மா, விஷ்ணு, முப்பெரும் தேவியர்கள், முக்கோடி தேவர்கள், மகான்கள், முனிவர்கள், ரிஷிகள்னு அனைவருமே சிவபெருமான் அருகில் இருப்பதாக ஐதீகம். அதனால தாங்க சிவபெருமானை பிரதோஷம் அன்னைக்கு நாம் தரிசனம் செய்தால் நம்முடைய அனைத்து பாவங்களும் தீரும், அனைத்து தெய்வங்களினுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். சரிங்க, இந்த பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடியது கரெக்டா எந்த டைம்னு பார்த்தோம்னா மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் நேரம். எந்த கிழமை பிரதோஷம் வந்தாலுமே இதுதாங்க பிரதோஷ காலம். இது பொதுவானது. மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் நேரம். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சிவலிங்க தரிசனத்தை நாம் செய்தால் மகத்தான பலன்கள் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக இந்த நேரத்தில் தாங்க அனைத்து சிவாலயங்களிலும் பிரதோஷ கால அபிஷேகங்கள் நடைபெறும். சிவபெருமானாலே அவர் அபிஷேக பிரியர், விஷ்ணு அலங்கார பிரியர். நேற்றைய பதிவுல கூட பார்த்தோம்னா கடன் பிரச்சனை நீங்க, செல்வ வளம் பெருக பிரதோஷம் அன்னைக்கு நாம் வாங்கி தர வேண்டிய முக்கியமான 2 அபிஷேக பொருளை பற்றி பார்த்திருந்தோம். அதிலும் இன்றைய தினம் சனி பிரதோஷம் அன்னைக்கு வாங்கி கொடுப்பது கோடி மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கும். அந்த 2 பதிவுகளை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். மேலும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும்.
சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்க அதிகபட்சம் 3 கோரிக்கைகளுக்காக இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் நிறைய கோரிக்கைகள் வைக்க வேண்டாம். மிகவும் முக்கியமான ஒரு கோரிக்கை அல்லது அதிகபட்சம் 3 கோரிக்கைகளுக்காக இந்த திருநாமத்தை இன்றைய தினம் நீங்க எழுதுங்க. இன்றைய ஒரு நாள் மட்டுமே நம்ம எழுத போறதுனால ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல கிரீன் கலர், ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் பென்னால நீங்க எழுதலாம். கருப்பு நிறம் பிளாக் கலர் பென் மட்டும் தவிர்த்திடுங்க. ரெட், கிரீன் அல்லது ப்ளூ கலர் பென்ல இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமத்தை எழுதலாம். டைமிங்ஸ் பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல மிகவும் சிறப்பான நேரம் இன்றைய தினம் மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் நேரம். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இன்றைய தினம் மாலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்து இந்த திருநாமத்தை எழுதுங்க. திருநாமத்தை எழுதுவதற்கு முன்பாக சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியையும் நந்தியம் பெருமானையும் மனதார நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுடைய அந்த முக்கியமான கோரிக்கைகள் அல்லது தேவைகள் எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க வேண்டிக்கணும். எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி நிதானமா சிவபெருமான் கிட்ட உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்க சொல்லுங்க. மனமுருகி உங்களுடைய பிரார்த்தனையை நீங்க சொன்னதற்கு பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த அற்புதமான திருநாமத்தை ஒரு வாக்கியமாக நம்ம எழுதணும். சிவசம்போ அற்புதங்கள் என் வாழ்வில் நடக்கட்டும். 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 அவ்வளவுதாங்க, மிகவும் எளிமையான வாக்கியம். இந்த சிவசம்போ அப்படின்றது சிவபெருமானுடைய மிகவும் சூட்சமமான திருநாமம். சிவ சம்போ இந்த 2 வார்த்தைகளுக்கு நடுவுல இடைவெளி விடணுமா, ஸ்பேஸ் இல்லாம எழுதணுமான்னு சந்தேகம் வேண்டாம். எப்படி வேணாலும் நீங்க எழுதலாம். உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் 2 லைனா ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேங்க. நீங்க ஒரே லைனா எழுதுங்க. இடம் இல்லைன்னா நீங்க 2 லைனா கூட எழுதலாம். மொத்தம் 27 முறை 27 டைம்ஸ் நீங்க எழுதினாலே போதும். எண்ணிக்கை மிகவுமே முக்கியம். அதனால நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டு எழுதுங்க. 1 2 3 போட்டுட்டு எழுதலாம். எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை நீங்க ஒரு சேஃப்டியான இடத்துல வச்சிருங்க. உங்களுடைய ஷோல்டர் பேக்ல, ஹேண்ட் பேக்ல, ஷெல்ஃப்ல, நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா பூஜை அறையில கூட வைக்கலாம். உங்களுடைய அந்த கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேறியவுடன் அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் எரிக்கலாம். வீட்டுக்குள்ள அல்லது வீட்டுக்கு வெளியே வச்சு எரிக்கலாம். எரிப்பது அப்படின்றது அக்னியில் நாம் சமர்ப்பிப்பதற்கு சமம். சிவபெருமான் அக்னி ஸ்வரூபமானவர். ஆனால் உங்களுடைய அந்த கோரிக்கைகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேறிய உடன் தாங்க அந்த பேப்பரை நீங்க எரிக்கணும். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு சிம்பிளான ஒரு டெக்னிக் இதுன்னு. இப்போ நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.